வில்லேஜ் ஃபார்மர் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு விவசாயியின் சார்பாக மாலை வணக்கம். மேலும் நாம் இப்போது இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் அப்படியே பரவலாக செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய உற்ற நண்பராகிய திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் தமிழர் வேளாண்மை அப்படிங்கின்ற தலைப்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் பின்பற்றி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய செய்முறை விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன செய்முறை விளக்கம் அப்படின்னா, இப்போ வந்திருக்கிறாங்க நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் பழனிசாமி மற்றும் ஐயா, அவங்க பேர் சேட்டு ஐயா வந்திருக்கிறாங்க. வந்தப்போ நம்ம வயலை கூட்டு வந்து காட்டினோம். இது என்ன ஒன்றுமே புரியலேன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக செய்முறை விளக்கம் தான் இப்போ செய்ய போகிறோம். என்ன செய்முறை விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வயல். நல்ல க்ளோஸ்அப் எடுத்துக்க சாமி. இது ஒரு வயல். இது இன்னொரு வயல் வயலுன்னு வச்சுக்குவோம். இது ஒரு ஏக்கரு அப்படி வச்சுக்குவோம். வயல்னால் நிறையா வட்டார மொழியில் தெரியாது நிறைய பேருக்கு. இது ஒரு ஏக்கரு. வெளியிலேருந்து மண்ணை கொண்டாந்து இப்படி வரப்பு எடுக்கிறோம், கரை அமைக்கிறோம். இல்லை வயல்லே கூட கொஞ்சம் எடுத்து மண்ணை கூட கரை அமைச்சிக்கலாம். வயல்லேருந்து எடுத்து அமைச்சிக்கலாம். வெளியிலேருந்து எப்படி கரை அமைக்கிறோம். நல்லா எடுங்க சாமி வீடியோவை, 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சரிங்களா? இப்படி அமைச்சிட்டோம். இது ஒரு ஏக்கரு அமைச்சிருக்கோம். வெளியிலேருந்து மண் எடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பண்ணைக்குட்டைன்னு ஒரு குரூப் கலைஞ்சிருக்கு. இப்போ பண்ணைக்குட்டை கான்செப்டில் உள்ள மண்ணை வந்து கொட்டையாக வெட்டிவிடுறோம். இப்போ இது ஒரு ஏக்கரு, இது ஒரு ஏக்கரு, இது ஒரு ஏக்கரு. இந்த 3 ஏக்கர்லேயும் ஒரே நாள்லேயே மழை பெய்யுது. இப்போ இந்த 3 ஏக்கரில் மழை பெஞ்சிச்சின்னா ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எதில் தண்ணி நிற்கும்? சேட்டையா நீங்களே சொல்லுங்கள் யூடியூப் சேனல் சார். இந்த குட்டையில் நிற்கும். இந்த குட்டையில் நிற்கும். இதில் என்ன பண்ணோம்? நிற்கும். எவ்வளோ நாள் நிற்கும்? கொஞ்ச நாள் தான் நிற்கும். கொஞ்ச நாள் நிற்கும். இதில் எவ்வளோ நாள் நிற்கும்? அது அன்றைக்கி தான், ஒரு நாள் 2 நாள் நிற்கும், அவ்வளோதான், போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம 2 ஏக்கர் மாடல் ஃபார்மு ஐயா ஞானப்பிரகாஷ் ஐயனுடைய கோட்பாடு பிரகாரம் இது செஞ்சுருக்கோமா? இது பண்ணைக்கொட்டை நம்ம செய்யலை, ரைட்டுங்களா? இது வந்து வரப்போ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், வெளியிலலாம் மண் எடுத்துகிட்டு வரல, வயல்லேருந்து எடுத்து அப்படியே ஜேசிபி வச்சு அப்படியே கரையை அமைச்சிருக்கோம், ரைட்டு தானே? இது அமைச்சத்தினுடைய நமக்கு லாபம் என்ன நடந்துச்சுன்னா, சம்பாவில் நடு நட்டோம். அறுவடை 6 மாதம் கழித்து அறுவடை பண்ணும்போது 15 நாளைக்கு முன்னாடியே தண்ணியை வடிகால் பண்ணிட்டு தான் நெல்லையே அறுக்க முடிஞ்சு. அப்பயும் மிஷின் விட்டு அறுக்க முடியல. ஆளுங்க உள்ளே இறங்கி கையாலே ஆளுங்க கிடைக்கல. அப்போ நம்ம ஆளுங்க கிடைச்ச ஆளுங்களை வச்சுட்டு நம்மளே நம்ம அம்மா நண்பர்களை வச்சுக்கிட்டு கையாலே அறுவடை பண்ணி எடுத்தோம். கேட்டுங்களா? வரப்புயிர நீர் உயிரும். அவை பாட்டி சொன்னாங்க இல்லையா, வரப்புயிர நீர் உயிரும், நீர் உயிர நிலம் உயிரும், நிலம் உயிர நெல் உயிரும், நெல் உயிர குடி உயிரும், அப்படியே சொல்லிகிட்டே போனாங்க இல்லையா? அந்த கோட்பாடு பிரகாரம் வரப்பை நம்ம உயர்த்தி எடுத்துருக்குறோம். வரப்பை உயர்த்தி எடுத்ததனுடைய நல்ல நன்மைகள் என்னென்னா, நிலத்தடி நீர் உயர்ந்துச்சு. நிலத்தடி உயர்ந்ததுனால நமக்கு மகசூல் நல்லா இருந்துச்சு. மழை தண்ணியிலே அறுவடை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நாசாவே என்ன சொல்லுதுன்னா, மழை தண்ணி தான் உலகத்திலே சிறந்த நீர்னு சொல்லுது. அந்த மழை தண்ணியிலே நாங்கள் வந்து கிச்சடி சம்பா அறுவடை பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறத மிகவும் மகிழ்ச்சியுடன் எப்படி நிற்கிது. இந்த வரப்பை வந்து உயரமாக எடுத்ததுனால 6 அடி அகலம் நான் எடுத்துருக்கிறேன், ஒரு 3 அடி உயரமாக நான் எடுத்துருக்கிறேன். மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் அப்படியே வயலில் நிற்கிது. இந்த வரப்பு வந்து 40 டிகிரி டைரெக்ஷனில் இப்படி சர்வலாக பண்ணியிருக்கிறோம். இதுமாரி இப்போ வரப்பை எடுக்கும்போது 40 டிகிரி சர்வலாக பண்ணும்போது இதில் வந்து எப்பயுமே வெயில் படும். வரப்பில் எலி தொல்லை முக்கியமாக எலி பிரச்சனை இருக்காது. நெல் வயலில் எலி அதிகமாக இருக்கும். அதான் 40 டிகிரி டைரெக்ஷனில் இருக்கும்போது நிழல் படாது. பில்லு வந்து இதில் முளைக்கிறது கம்மியாக இருக்கும். ஆகையால் இதில் வந்து எலி வந்து தங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எலிக்கு எப்பயுமே இருட்டு தான் பிடிக்கும். இருட்டுக்குள்ளே தான் மழை தோண்டிட்டு போகும். அது ஆங்கிளாக அப்படி காட்டி விட்டுறணும். 1. 2வது, குளமாட்டம் வெட்டிவிட்டிங்கன்னா உங்களால் எந்த பயிருமே பண்ண முடியாது. பண்ணைக்குட்டையில் எந்த பயிரும் பண்ண முடியாது. ஆனால் சைடில் வரப்பு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். தண்ணியை வடிகால் பண்ணிவிட்டு நம்ம அந்த அதில் மழை வச்சுருக்கோம் இல்லையா வடிகாலுக்கு, அது மாதிரி வடிகால் பண்ணி நெல் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் பண்ணியிருக்கிறோம். இதற்கு பெயர் தமிழர் வேளாண்மை. ஏன்னா இது வந்து அவை பாட்டியார் சொன்ன கருத்தை ஐயா ஞானப்பிரகாஷ் ஐயா
அற்புதமாக தமிழ்நாட்டில் 26 மாடல் ஃபார்ம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. மாடல் ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் நம்மளுக்கு தான் மாடல் ஃபார்மு. அடியன் பேர் செந்தில்குமார் சின்னமணி. ஒரு 2000 பிஇசி முடித்தேன். ஒரு 15 ஆண்டுகள் வந்து கணினி துறையில் சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு உலகம்லாம் சுற்றிவிட்டு வந்துட்டு இப்போ ஊரில் 5 ஆண்டுகளாக தமிழர் வேளாண்மை முதல்ல ஆரம்பித்தது ஐயா நம்மாழ்வாருடைய கோட்பாடில் இயற்கை வேளாண்மை. அப்புறம் நம்மாழ்வாருடைய நண்பர் ஞானபிரசாய் வந்ததுக்கப்புறம் தமிழர் வேளாண்மை பேரை மாற்றி இன்றைக்கி அற்புதம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு என்ன விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர் வேளாண்மை செய்கிறோம். அந்த பொருளை கொண்டாந்து தமிழர் வணிக முறையில் தமிழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தான் உலக அளவில் கடல் கடந்து போய் வாணிபம் செஞ்சவன் நம்ம தமிழன். அப்படிங்கிற முறையில் தமிழர் முறை வாணிகம் பண்ணிகிட்ருக்கோம். 3ஆவதாக தமிழர் முறை உணவு செஞ்சு மக்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம். 4ஆவதாக தமிழர் முறை மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு காருக்கு எப்படி 4 வீல் இருந்தால் தான் கார் இங்கேருந்து காஷ்மீர் வரலாம் போக முடியுமோ, அதே போல் நம்ம மருத்துவம் பண்ணிகிட்ருக்குறோம், விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம், இயற்கை முறையில் வாணிபம் பண்ணிகிட்ருக்குறோம், இயற்கை உணவும் செஞ்சு நம்ம மக்களை காப்பாற்றிட்டுருக்கோம். இதே வந்து ஒரு 3 வீலுக்கு தான் இருக்குது, ஒரு வீல் இல்லைன்னா போய் சேர முடியாது போக வேண்டிய இடத்துல. அப்படி ஆட்டோவில் போகலாமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க கிறுக்குத்தனமாக. அவங்களுக்கு என்ன பதில்னா, ஆட்டோ இங்கேருந்து காஷ்மீர்லாம் போகாது, இன்ஜின் சீஸ் ஆகிவிடும், அப்படிலாம் போக முடியாது அப்படிங்கிறத தாழ்மையுடன் தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். நன்றிங்க.